நான் இலங்கையை சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதை எப்போதும் எதிர்த்து வந்துள்ளேன். எனினும் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு உள்ளக பொறிமுறையின் கீழ் நீதியை நிலைநாட்டுங்கள். யார் குற்றவாளி என்றாலும் தண்டியுங்கள். விருந்துக்கும் விம் ஒரு கரண்டி போதும். புதிய விம் ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம். மாகாண சபைகளுக்கு அதிகாரங்களை வழங்குங்கள் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இதேவேளை முன்னாள் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் நவநீதம் பிள்ளையுடன் இணைந்து செயற்படுவது சுலபமானதாக காணப்பட்டது. அவர் அனைத்தையும் புரிந்து கொண்டார் எனவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நேர்காணல் ஒன்றில் இதனை குறிப்பிட்ட அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: இலங்கையை சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதை நான் எப்போதும் எதிர்த்து வந்துள்ளேன். நான் என்ன தெரிவித்து வருகின்றேன் என்றால், சொன்னதை செய்யுங்கள். ஐநாவுக்கு இலங்கை அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள். உள்ளக பொறிமுறையின் கீழ் தமிழர்களுக்கு நீதியை நிலைநாட்டுங்கள். இதனை செய்யக்கூடாது, செய்ய வேண்டாம் என நான் ஒருபோதும் தெரிவித்ததில்லை. இதன் காரணமாகவே நான் தேர்தலில் தோற்றேன். நான் விடுதலை புலிகளை ஆதரித்ததாக குற்றம் சாட்டினார்கள். அது முடிவடைந்ததும் ராஜபக்சேகளுக்கு ஆதரவளித்ததாக குற்றம் சாட்டினார்கள். அதனை விடுவோம். ஆனால் நான் மேற்குலகில் சமீபத்தில் பார்த்தது என்னவென்றால், 2 விதமான நிலைப்பாடுகள். யுக்ரைன் தொடர்பில் இரட்டை நிலைப்பாடுகளை பின்பற்றுகின்றனர். ஆனால் யுக்ரைனுக்கு வழங்குகின்ற சாதகத்தன்மையை மேற்குலகம் எங்களுக்கு வழங்காது. எனினும் யுக்ரைன் ஜனாதிபதிக்கு அனைத்தையும் மாற்றுவதற்கான அனுமதியை அவர்கள் வழங்குகின்றார்கள். இதன் காரணமாகவே அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ஜெலன்ஸ்கியை பார்த்து, நீங்கள் தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்படவில்லை என்றார். அவர்களால் ஜனாதிபதி ட்ரம்பின் மீது பாய முடியும் என்றால் எங்களின் நிலை என்ன? ஆகவே எங்களால் என்ன செய்ய முடியும் என்றால், அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதே. அவர்களுடன் பேசுங்கள். மாகாண சபைகளுக்கு மேலதிக பொறுப்புகளை வழங்குங்கள். குற்றவாளிகள் யார் என்றாலும் தண்டியுங்கள். நான் பல நடவடிக்கைகளை ஆரம்பித்தேன். ஆனால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை இரட்டை நிலைப்பாடுகளை பின்பற்ற விரும்பினால் இலங்கைக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் விதத்தில் அது அமைந்திருக்கக்கூடாது. நான் எவருக்கும் எதிரானவன் அல்ல. ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்தின் ஆசிய கிளையின் செயற்பாடுகள் குறித்து விசாரணை இடம்பெற்றால் நாங்கள் தொடர்ந்தும் நீடிக்கலாம். முன்னாள் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் நவநீதம் பிள்ளையுடன் செயற்படுவது சுலபமாக இருந்தது. அவர் அனைத்தையும் புரிந்து கொண்டார். அவர் எங்களது நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவர் அனைத்தையும் புரிந்து கொண்டார். அவருடன் பேச முடியும். ஆனால் தற்போதுள்ளவர்கள் எங்களை நோக்கி சத்தமிடுகின்றனர். எங்களால் தான் அவர்கள் அங்கிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் உணர வேண்டும். நாங்களே 2ஆம் உலக யுத்தத்தில் போரிட்டோம். நாங்களே ஐரோப்பாவை விடுதலை செய்தோம். எத்தனை ஐரோப்பியர்கள் ஹிட்லருக்கு எதிராக போரிட்டார்கள்? 2.5 மில்லியன் இந்தியர்கள் போரிட்டனர். இலங்கையர்கள் போரிட்டார்கள். ஆப்பிரிக்கர்கள் போரிட்டனர். நாங்கள் போரிட்டு ஹிட்லரை தோற்கடித்திருக்காவிட்டால் உங்களால் மனிதுரிமை சாசனம் ஒன்றை உருவாக்க முடியாமல் போயிருக்கும் எனவும் அவர் தன்போது தெரிவித்துள்ளார். வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது.